சிவனின் நடனத்தால் காளியின் ஆவேசம் எப்படி அடங்கியது தெரியுமா? பஞ்ச சபைகள்ல அடுத்த சபை திருவாலங்காட்டில் உள்ள இரத்தின சபை. இங்கு சிவபெருமான் ஆடிய நடனம் ஊர்த்துவ தாண்டவம் என்று அழைக்கப்படுகிறது. ஒருமுறை அசுரர்களை அழித்த பிறகு அடங்காத ஆவேசத்துடன் இருந்த பத்ரகாளியின் கோபத்தை தணித்து உலகை காப்பதற்காக சிவபெருமான் அவளுடன் நடன போட்டியில் ஈடுபட்டார். இருவரும் சமமாக ஆடி வந்த நிலையில் சிவபெருமான் ஒரு தந்திரத்தை கையாண்டார். ஆடும்போது தனது காது குண்டலத்தை கீழே விழச் செய்து அதை தனது கால் விரல்களாலேயே எடுத்து காலை செங்குத்தாக மேலே தூக்கி மீண்டும் காதில் அணிந்தார். பெண்ணாக இருந்த காளி தேவி வெட்கம் மற்றும் பெண்மைக்கே உரிய அடக்கம் காரணமாக காலை அவ்வளவு உயரமாக தூக்கி ஆட முடியாமல் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டாள். இதன் மூலம் காளியின் கர்வம் அடங்கி அவள் அமைதியடைந்தாள். இந்த அற்புத காட்சியை எப்போதும் கண்டு கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகவே காரைக்கால் அம்மையார் பேய் உருவம் கொண்டு இன்றும் அங்கே இறைவனின் காலடியில் அமர்ந்திருக்கிறார். மேலும் அங்கு தவம் செய்த சுனந்தர் மற்றும் கார்கோடகன் ஆகிய முனிவர்களுக்காகவும் இறைவன் இந்த ஊர்த்துவ தாண்டவத்தை ஆடி காட்டினார். சிவன் ஆடிய அந்த ரத்தின சபையின் மேலே விதானத்தில் பல கலைநயமிக்க சிற்பங்கள் காணப்படும். இந்த சபையின் மேற்கூரையில் உள்ள செம்புகளில் ரத்தினங்கள் பதிக்கப்பட்டிருந்ததாகவும் அதிலிருந்து வரும் ஒளியில் இறைவன் ஆடுவதால் இதற்கு ரத்தின சபை என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது.